ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஜாரில் தேங்காய் கொஞ்சம் 4-5 முந்திரி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பட்டாணிக்குள்ள நல்லா மசாலாலாம் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு கிரேவி பதம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கல்யாணம் விட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.